ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் 3BHK படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்துடைய கதைகளாம் 2006 ஆரம்பித்து 2027 வரைக்கும் போகுது. படத்தில் சரத்குமார், தேவயானி ரெண்டு பேரும் ஒரு கப்பல். இவங்களுக்கு மூத்த பையன் தான் சித்தார்த், ரெண்டாவது பொண்ணு தான் மீதா ரகுநாத். இவங்க ஆரம்பத்தில் இருந்தே பல வாடகை வீடுகளுக்கு மாறி மாறி ஓனர்ஸுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் எப்படியாவது நம்ம சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சொந்த வீடை ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு இவங்க கனவு காண்றாங்க. கடைசியாக இவங்களுடைய கனவை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதே மாதிரி மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படமே அரவிந்த் சச்சிதானந்தம் அப்படிங்கிற நபர் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலிருந்து தான் இவங்க அதை படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் நம்ம கண்டிப்பாக ஒரு தருணத்தில், ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் நிச்சயமாக சந்தித்த ஒரு சம்பவம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய ஒரு வீடு வாங்கக்கூடிய கனவு அப்படிங்கிறது எத்தனை வழிகள் மிகுந்தது அப்படிங்கிறத எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் ரொம்ப ராவாக சொல்லியிருக்காப்புல இந்த படத்துடைய இயக்குனரான ஸ்ரீ கணேஷ். இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2025 வருஷன் ஆஃப் 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது வருது. டெடிகேட்டட் டு ஆல் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி என் கிரெடிட்லேயும் இவங்க தெளிவாக இந்த விஷயத்தை போட்டுட்டாங்க. ஒரு தடவை அப்பா முன்னாடி வரும்போது சாரிப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும், வீட்டுக்குள்ளே வந்த உடனே தனக்காக தன்னுடைய என்ன சொல்ல போகிறோம் தான் அப்படின்னு காத்துட்ருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி உட்காந்து கதற அந்த காட்சி ஆகட்டும், அந்த துணிக்கடையில் தனக்கு பிடிச்ச அந்த பொண்ணை பார்க்கக்கூடிய அந்த மூமெண்ட் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த மூமெண்ட்டில் அந்த ஐஸ்கிரீம் வண்டி போகிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ சித்தார்த் ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருந்தாப்புல. அதே மாதிரி எப்பா என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுப்பா, அப்பா மாதிரி ஆயிராத அப்படின்னு மகன்கிட்ட சொல்கிற ஒரு தருணத்திலே ஆகட்டும், அடித்தா தான் வைலன்ஸா, அப்போ இவ்வளோ நாள் நானும் அத்தானை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எப்போ அவரே உணர்றாரு அப்படிங்கிறத பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்த விதமாகட்டும்னு சொல்லி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய தலைவராகவே நின்றிருந்தார் சரத்குமார். அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. மீதா ரகுநாத் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தயவு செஞ்சு பல படங்களுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு முன்னாடி உட்காந்து அந்த டேபிளில் பயங்கர எமோஷனலாக பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு சீக்வன்ஸை பேசி முடித்து அந்த டேபிளை தட்டுற அந்த சீக்வன்ஸு, அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸு இன்னைக்கு டேட்லையும் அந்த பர்டிகுலர் சீனு அதில் மீதா ரகுநாத்துக்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அவங்க சொல்கிற விஷயம் இருக்குது இல்லையா, இந்த நடந்துச்சு இல்லை இப்போ ரீசெண்டாக 300 பவுன் நகை, ஒரு காரு எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இன்றைக்கும் பல இடங்களில் கேஸ் ஃபைல் பண்ணப்படாமல் இருந்தால் கூட இன்றைக்கும் பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு கொடுமை தான் அது. அதை அந்தளவுக்கு அட்டகாசமாக பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அந்த சீனை. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இது போக தேவயானி ரொம்ப சட்டிலான ஒரு கதாபாத்திரம், அதிகமாக பேசாத ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தில் இருந்தும் கிளைமேக்ஸில் அவங்க கொடுக்குற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு பார்வை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸை. இது போக சைத்ரா ஜே ஆச்சாரும் சரி, யோகி பாபுவும் சரி, அவங்கவுங்க வர்ற சீக்வன்ஸில் என்ன தேவையோ அதை நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க. அம்ரித் ராம்நாத் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய உயிர்ப்பு. பல இடங்களில் அந்த காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். யூ ஹேவ் அன் இன்ஜினியர் டிகிரி பட் யூ ஆர் நாட் அன் இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லியே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையிலேயே ப்ரெசண்ட்டை வாழாமே விட்டுறோம்ப்பா அப்படின்னு சித்தார்த் சரத்துக்கிட்ட பேசக்கூடிய அந்த வசனமாகட்டும்னு இந்த படத்தில் வசனங்களும் பல இடங்களில் உயிர்ப்பாகவே அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய வீடு வாங்குகிற கனவு அப்படிங்கிறது எவ்வளவு விஷயங்கள் அவங்க தியாகம் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பல குடும்பங்கள் இல்லை, எல்லா குடும்பங்களும் இதே மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டி கடந்து வந்த அந்த பாதை அப்படிங்கிறத பயங்கர எமோஷனல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு விடணும். இதில் வேறு எந்த ஒரு கமர்ஷியலிசத்தையும் நம்ம கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பயங்கர ராவாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அதுவே ஒரு சில இடங்களில் பேக் ஃபயர் ஆகிருக்கு. ஏன்னா ஆடியன்ஸை கமர்ஷியலாக ஏதோ ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஆகட்டும், இல்லை ஒரு சின்ன காமெடி மூமெண்ட்ஸ் அங்கங்கே அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் பயங்கர ராவாக இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டதுனாலேயே நமக்கு ஒரு சில இடங்களில் சீரியல் ட்ராமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்குது. மீதா ரகுநாத் நான் சொன்ன மாதிரி அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணப்பட்ட அந்த சீனு
நான் சொன்ன மாதிரி சொல்லப்பட வேண்டிய அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கதையுடைய இந்த கோர் பிளாட்டுக்கு பெருசாக சம்மந்தம் இல்லாத ஒரு காட்சி. அவங்க கல்யாணம் அதுக்காக செலவழிச்சாங்க, அதனால் அந்த வீடு வாங்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒத்துக்கிற சீனு. ஆனால் இந்த சீனு இந்த கோர் பிளாட்டுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் திணிக்கப்பட்ட காட்சியோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. இதுபோக என்ன தான் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலையும் வேலை பார்க்கும்போது நம்மளை 1008 அவமானம் அவங்க படுத்தினா கூடவே ஒரு சீனியர் ப்ரோக்ராமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு நபர் அந்த வேலையை தூக்கி போட்டு வந்து நான் மெக்கானிக்கலாக லேத்தில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி தான். அப்படி ஒரு விஷயங்கள் ரியல் லைஃப்பில் அவ்வளவு லேசில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நம்மளும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அத்தனை வருஷம் வேலை பார்த்த அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எவன் கம்பெனியில் நமக்கு மரியாதை கொடுத்தேன்? எந்த கம்பெனியில் எவனுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன பண்ண, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, லோன் இருக்குது, இம்பிட்டையும் கட்டணுமே, அப்புறம் மான மரியாதையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் பல்ல கடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இது எல்லாமே போக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்களமாக கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்ட விதத்தில் நமக்கு கொடுத்த அந்த ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது பாருங்கள். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. வேறு செகண்ட் ஹாஃபில் போகும்போது நெஞ்சு டிபியில் காஞ்சி போச்சு, கால் ஆணியில் பாஞ்சு போச்சு அப்படிங்கிற கதையை அடுத்தடுத்து இந்த குடும்பத்துக்கு அடிமையில் அடி விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு கொஞ்சம் ஓவர் டூவாக தான் போயிட்டாங்களோ அப்படிங்கிறனாலேயே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபு அவ்வளவு சுவாரஸ்யமாக எனக்கு படலை. ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது சேர்த்துருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் தான் இந்த 3BHK. நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து இது வரைக்கும் அப்பா அம்மா சொந்த வீடு எதுவுமே வாங்கினதில்லை சார், கல்யாணத்துக்கு அப்புறம் புள்ள குட்டியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் 1008 கஷ்டப்பட்டு லோனுங்கன்னா போட்டு படாத அளவுக்கு அவதிப்பட்டு கடைசியில் நானே தான் சார் சிறிய காசை சேர்த்து லோனை போட்டு ஒரு வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வாங்கி அதில் குடிபோன நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வழி அதிகமாக நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான கனெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அப்பா அம்மா எல்லாமே பூர்வீக சொத்தெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, வீடு வாசலாம் நிறைய இருக்குது, நமக்கு என்ன வீடு வாங்கணுங்கிற கஷ்டமெல்லாம் அப்படிங்கிற குரூப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஃபீலை கொடுக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறீங்கிறத பொறுத்து தான் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயமே நான் சொல்லுவேன். ஸோ எந்த கேட்டகரியை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுங்க. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.